ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணுற பயணத்தில் இது பார்ட் 5 வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பவே நைட்டு 11 மணி ஆகிடுச்சு. காலையிலேயே வந்து ஷெட்டை மேலே ஏற்றலான்னு சொல்லிட்டு மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஷெட்டை ஏற்றக்குள்ளே ஒரு வேப்ப மரம் ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்தி கேட்டாங்க. கத்தி இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிங் மிஷினை வச்சே கட் பண்ணி விட்டானுங்க. பார்த்தீங்களா, எங்கள் பாய்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டேலண்டட்லாம் இருக்கும். நாங்கள் கூட ஷெட்டு தூக்கி போடக்குள்ளே அடிக்கிற வெயிலை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறங்க பாருங்கள், மேலே ஏறினதுக்கப்புறம் கிளைமேட்டை பாருங்கள், சும்மா ஜில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட் ஒரு பக்கம் ஜில்லுன்னு நல்லா தான் இருந்தாலும் எங்களுக்கு மேலேயே ஒரு ஒயர் லைன் போகுது பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும். தலையை தூக்கணும், ஆல் க்ளோஸ், அவ்வளோதான். அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஸ்க்ரூ போட்டுக்க வேண்டியதான். அப்படியே எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுகிட்டே வந்துட்டு ஒவ்வொரு செட்டாக தூக்கி வச்சு அப்படியே மேலேருந்து இந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் பாருங்களேன், சும்மா அருமையாக சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வியூ பாயிண்ட்லாம் பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.